Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற CC HDR எஃபெக்ட் அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது ஒரு ப்ளூ ஸ்டோனில் கலர் கிரேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரிவ்யூ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஃபுட்டேஜ், அதாவது எந்த ஒரு எஃபெக்ட்மே அப்ளை பண்ணாத ஒரிஜினல் ஃபுட்டேஜ். ஸோ இப்போ நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராகவும் ஒரு ப்ளூ ஸ்டோனில் கலர் கிரேடிங் பார்க்க செமையாக இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து எல்லா ஃபுட்டேஜஸ்க்குமே இந்த எஃபெக்ட் அவ்வளோ லுக்காக இருக்காது. எந்தெந்த ஃபுட்டேஜுக்கு லுக்காக இருக்கும்னா வந்து ஒரு நேச்சுரலாக நீங்கள் கேமரா எடுக்கிறீங்களா, கலர் கிரேட் பண்ணாத வீடியோக்கு லுக்காக இருக்கும். ஆல்ரெடி ரெட்டி ஸ்டோன் கலர் கிரேட் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த வீடியோவில் நிறைய லைட் இருக்குது, டிஸ்கோ தேட்டர், இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் நல்லா உள்ளே வந்திருக்கு அப்படின்னா வந்து பார்க்க நல்லாவே இருக்காது. மை ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் அட்லீஸ்ட் இந்த கிராஸஸ்ஸு, பேக்ரவுண்டில் இந்த க்ரீன் லீவ்ஸ், மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா பார்க்க சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அந்த ப்ராஜெக்ட் சைஸ், நான் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ், அப்புறம் உங்கள் இமேஜ் அண்ட் வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணி போங்க. என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை ஃபில் பண்ணணும். ஸோ 3 பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஜூம் பண்ணுறேன்னா அப்படி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து சவுண்டை மியூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த காப்பிரைட் தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஃபஸ்ட் விஷயம், ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ. நீங்கள் வேறு கலர் தான் சும்மா ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப சின்ன சிம்பிள் கான்செப்ட் தான் நான் சொல்லித்தரேன். என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கும் போதே இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் ஃபில் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டூல். அதாவது நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த வீடியோமே இருக்குது, உங்கள் ஃபிலிமே இருக்குது. எல்லா ஃபிலிம் மேலேயுமே எனக்கு வந்து ஒரே கலர் கிரேடிங் தான் அப்ளை ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் எல்லா கிளிப்ஸுமே குரூப் பண்ணணும், இல்லை நெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே கலர் கிரேடிங் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ தெரியும். பட் இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு வைப்பாங்க. அதாவது இதுவும் ஒரு லேயர் தான். இது மேலே பூசினா அப்படியே மேலே பூசின மாதிரி, அந்த வீடியோக்கு மேலே பூசின மாதிரி இருக்கும். அந்த வீடியோ மேலே நம்ம அப்ளை பண்ணாமல் அந்த மேலே லேயரில் மட்டும் பூசும்போது அந்த வீடியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் டூலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை ஃபுல் டூரேஷன் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப லேக் ஆகிறனால வந்து நான் வந்து ஒரு 15 செகண்ட் வச்சு கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா டுட்டோரியல் தானே. ஓகே, நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னா ஃபுல் டூரேஷன் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ அந்த ரெக்டாங்கில் கிளிக் பண்ணி என்டையர் டூரேஷனுக்கு வர மாதிரி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ரெக்டாங்கிள் டூவில் அந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்டு, அதர் போங்க. ஸோ இங்கே காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்கே ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுங்க, ஜஸ்ட் காப்பி ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த லேயரில் அப்ளை பண்ணுற எல்லா எஃபெக்ட்டுமே அந்த வீடியோ மேலே அப்ளை பண்ணுற மாதிரி. ஓகேவா, மேக்கப் போடுற மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. இதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா சேனல் ரீமேப். இதுவே பார்த்தீங்கன்னா பாதி ப்ளூ ஸ்டோனை கொடுத்துரும். ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதர் போயிட்டு இந்த சேனல் ரீமேப் RGB ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் சில விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெட்டுக்கு ரெட்டு, க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து Y கொடுக்கணும். அதுக்கடுத்து இந்த ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா G கொடுக்கணும். அதுக்கப்புறம் A இருக்கட்டும். இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியுது இந்த க்ரீன் லீவ்ஸ்லாம் வந்து ப்ளூ ஸ்டோனில் ஆட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு இன்னும் சிறப்பாக ஆட் ஆகலை. அந்த பஞ்சி டூல் எனக்கு கிடைக்கல. இன்னும் நல்லா எனக்கு ஹைலைட்ஸ் தெரியணும், இன்னும் அந்த ஷேடோஸ்லாம் நல்லா எடுத்து காமிக்கணும் அப்படின்னா வந்து இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும். அதே ரெக்டாங்கில் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேச்சுரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா வந்து இங்கே சில ஆப்ஷன் இருக்கும். சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் வந்து சேச்சுரேஷன், அதாவது அந்த கலரோட இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வைப்ரன்ஸ் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு ஸ்கின் டோனில் ஒரு மாதிரி தெரியுது. நான் சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன். வைப்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வச்சுக்கிறேன். ஓகேவா, இதுக்கடுத்து அதே ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் லைட் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போங்க, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் போங்க. ஏன்னா கான்ட்ராஸ்ட் கொடுக்கும்போது இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிளாக் நல்லா தெரியும், உங்களுக்கு அந்த கலர்லாம் நல்லா சூப்பராக எடுத்து காமிக்கும். கான்ட்ராஸ்ட்னாவே ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது தானே அந்த சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும். பார்க்க இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்து ஒரு லேயர் ஆட் பண்ண போகிறீங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர். ஸோ ப்ளஸ் பட்டன், இன்னொரு லேயர், அது என்ன கலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 3 பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, திரும்ப அதர் போங்க, திரும்ப காப்பி பேக்ரவுண்ட் கொடுங்க, ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ அந்த ரெக்டாங்கிள் மேலே நம்ம சில விஷயங்கள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் பிளர். இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்குது இந்த டைரக்ஷனல் பிளர். ஜஸ்ட் ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் போங்க, டைரக்ஷனல் பிளர் போங்க. பட் இன்கேஸ் உங்கள் டிவைஸ் வந்து ரேம் கம்மியாக இருக்குன்னா ப்ரிவியூ பார்க்க கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் டைரக்ஷனல் பிளர் போயிட்டு ஸ்ட்ரென்த் வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சதுக்கப்புறம் வந்து இதோட நான் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் லேக் ஆகும். அதனால் நான் ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ஆட் எஃபெக்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்னைட் எது கொடுக்குறோன்னா அந்த எட்ஜஸில் வந்து நல்லா பிளாக்கிஷ் ஒரு பிளாக் டோன் இல்லை ஒயிட் டோன் கொடுக்குறதுனா விக்னைட் டூல் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் மேட்
மாஸ்க் கீன்னு இருக்கும்ல அதில் போயிட்டு விக்னேட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் பட்டன் கொடுத்துங்க. இந்த விக்னேட்டை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கலாம். இந்த கலர் கிரேடிங்கை பொறுத்தளவு எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கிளிப் மாறுதா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னோடய வேல்யூ அப்படியே காப்பி பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா? ரவுண்ட்னஸில் போயிட்டு 0 கொடுத்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபெதர் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஒரு வேல்யூ ஒரு 0.725 அந்த மாதிரி சம்திங் வேல்யூ வச்சுக்கோங்க. ஒரு 0.750. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ, பட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்ல இந்த வேல்யூ கரெக்டாக இருக்கும்டா அப்படின்னு தெரியும்ல. ஸோ அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்து டிண்ட்டை பார்த்தீங்கன்னா 100 ஆக்கிடுங்க. ஓகே, வேறு எதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா திரும்ப ஒரு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகணும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஆஃப் செட்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆஃப் செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 வைக்கணும். இது எதுக்குன்னா அப்படியே சென்டர் கொண்டு வர மாதிரி இருக்கும். பாருங்களேன், இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் போயிட்டு ஒரு 500 கிட்ட கரெக்டாக கொடுத்தேன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 2ஆக டிவைட் பண்ணிவிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பிளர் ஆட் பண்ண போகிறோம். பட் திஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காசியன் பிளர். ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளர் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். காசியன் பிளரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து ஓரளவுக்கு ஒரு 0.240. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைரக்ஷனல் பிளரை வந்து ஆன் பண்ணி வச்சிரும். ஓகேவா? ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணோன்னு அப்படி இருக்கும். ஆன் பண்ணிட்டா வந்து இப்படி பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த டூல் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கல் இருக்குல்ல மேலே, இதை வந்து நம்ம லைட்டன் பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கலை கிளிக் பண்ணி பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போய் லைட்டனில் போய் லைட்டன் கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ப்ளே பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, பட் மேக் ஷூர் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து என்டையர் டியூரேஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? ப்ளே பண்ணுறேன். பட் எனக்கு வந்து ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பிடிக்கல முகேஷ். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பஞ்சு எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போகலாம், ஆட் எஃபெக்ட் போகலாம், கலர் அண்ட் லைட் போகலாம், ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். ஹைலைட்ஸ் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ரேமில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நல்லா ப்ரிசர்வ் பண்ண முடியும். நான் டிக்ரீஸ் பண்ணுற வேல்யூ அந்த ஃப்ரேமில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லா ப்ரிசர்வ் ஆகும். ஷேடோஸ் வந்து லைட்டாக நீங்கள் டிக்ரீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா பிளாக் அவுட் ஆகிட்டு நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்டர் போயிட்டு இங்கே கலர் டியூன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். அதாவது லிஃப்ட்டில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ளூயிஷ் டோன் ஆட் பண்ணலாம் லைட்டாக. ஸோ இதை கொஞ்சம் பிரைட், அதோட அந்த ப்ளூயிஷ்னோட கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக. அதுக்கப்புறம் காமா இருக்குது, காமாலையும் லைட்டாக அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மெயின் ஃப்ரேமில் இருக்க அந்த சென்டர் சப்ஜெக்ட் நல்லாயிருக்கும். ஓகேவா? இல்லை முகேஷ் எனக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த வீடியோக்கு போயிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு டைரக்ஷனல் பிளரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆங்கிள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இது அங்கிட்டு இங்கிட்டு மாறி போகும். அப்போது இன்னும் பார்க்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பாய்.